ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யார் யாரை ரோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரெட் கார்டு, ரவீனாவுக்கு ரெட் கார்டு காமிச்சிருக்காங்க. என்ன ஆச்சு, என்ன விஷயம், ரெட் கார்டு மேட்டரை பத்தி கண்டிப்பா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். என்ன கமல் சார் சொல்ல போறாருன்றதுலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஃபேமிலி ரவுண்ட் ஒருத்தரா வந்துட்டு இருந்தாங்க. செகண்ட் டே, தேர்ட் டே வந்து யார் வந்திருந்தாங்க அப்படின்னா ரவீனாவோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. ரவீனாவோட ஃபேமிலினா ரவீனாவோட க்ளோஸ் ஃபேமிலி கிடையாது, பிளட் ரிலேட்டிவ்லாம் அவங்க கிடையாது. அவங்க வந்து ஃப்ரெண்டோட அம்மா, அதாவது க்ளோஸ் டு தேர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் அவங்க உள்ளே வந்திருந்தாங்க. அவங்களோட அண்ணனும் உள்ளே வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுலேருந்தே பேசினது என்ன அப்படின்னா, நீயும் மணியும் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ உன் கேமை விளையாட தான் வந்த, உங்கள் அம்மா கிட்ட நீ என்ன சொல்லிட்டு வந்த, இந்த கேமை நீ விளையாடணும் தானே வந்த, உங்கள் அம்மா இங்கே போகவே கூடாதுன்னு தானே சொன்னாங்க, ஆனாலும் நீ என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்த, நீ வந்து என்ன சொன்ன, கடைசியில் இந்த ஃபைனல்ஸில் போய் 2 பேரில் ஒருத்தராக நான் இருப்பேன் அப்படின்னு நீ சொன்னல, ஆனால் நீ அதை பின்பற்றிட்டு இருக்கியா, அந்த மாதிரி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீ ஏன் மணிக்காக விளையாடுறன்னு அப்பப்போ சொல்லிட்டு இருக்க, நீ மணிக்காக விளையாட வரல, உனக்காக தான் விளையாட வர, அவங்ககிட்ட எதுக்கு மோதிரத்தை கொடுத்த, இது எவ்வளோ ஆசையாக நீ வாங்கின மோதிரம்னு உனக்கு தெரியும்ல, அந்த மோதிரத்தை முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வாங்குன்னு ரவீனாவை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மணியே கூப்பிட்டாங்க. மணியை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் எங்கள் பொண்ணை வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நைட்டு ஏன் கூப்பிட்டு பேசுகிறீங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பாக தெரியுது, வெளியில் ரொம்பவே தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுது, இவளோட லைஃபே பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மணி அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை நான் வந்து சும்மா தான் பேசிட்டு இருந்தா, அது உங்களுக்கு தப்பா தெரியுது, தப்பா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, தப்பா அது ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி என்னென்னவோ வந்து சொன்னாரு. ஆனாலும் வந்து அதில் ஏத்துக்கிற மாதிரியே கிடையாது. ஆனாலும் அவங்க பாயிண்டா கேட்டாங்க. முக்கியமா பேசின விஷயம் என்ன அப்படின்னா, நீ எப்படி சொல்லுவ, உங்க அம்மா கிட்ட பேசினாதான் என்ன உன்னால அடைய முடியும் அப்படின்னு நீ சொல்றையே, இதெல்லாம் வந்து நியாயமான பேச்சா அப்படின்னு. இல்லையே, நான் அந்த மாதிரி பேசலையே, நாங்களாம் 24/7 வந்து பேசிட்டு தான் பார்க்கோம், நீ இந்த இடத்துல தான் உட்காந்து அவ கூட பேசிட்டு இருக்க, எதுவுமே பேசலன்னு சொல்றியே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படியே போச்சு. மணிக்கு ஒரு இடத்துல காண்டாகி, இதுக்கப்புறம் நீ பேசாததுன்னா லிமிட்டாக பழகி, அதுவும் இல்லாமல் இவங்களுக்கும் நிக்சனுக்கும் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்போ பார்த்தாலும் வந்து நீ ஏன் இவங்க கூட பேசுகிற, அவங்க கூட பேசுகிறேன்னு சொல்லி நீ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருக்க, நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, அவள் யார் கூட பழகணுன்றது அவள் டிசைட் பண்ணட்டும், அவள் டெசிஷன் எடுக்கட்டும், நீ எடுக்காத அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வச்சு மணியை ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து மணி போயிட்டாரு. மணி போனதுக்கப்புறம் இவங்க ஒரு நார்மல் கான்வர்சேஷன் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க ஒரு பேரை சொல்லி, இவன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் உங்ககிட்ட ஏதோ சொல்ல சொன்னாண்டி அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டபோது கோட் ரெட் அப்படின்றாங்க. கோட் ரெட்டா? ஆமாம், அவன் தான் அவங்ககிட்ட சொல்ல சொன்னா, என்னன்னு கேட்டால் அதை கூட சொல்ல மாட்டான் என்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரவீனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோட் ரெட்டா, எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரியா போச்சு அப்படின்னு அவங்க ஆன்ட்டி சொன்னாங்க. சொன்ன உடனே இது பிக் பாஸுக்கு போய் பிக் பாஸே காண்டாகி, இந்த மாதிரி நீங்கள் கோட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க, இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி ரவீனா அதுக்கப்புறம் கதறி இதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள அமுச்சு வச்சுட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூ கண்டிப்பாக இன்னைக்கு பேசப்படும். ஏன்னா பிக் பாஸ் இத்தனை ரூல்ஸும் போட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க, இதை பேசணும் இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க உள்ளே போய் கோட் வேர்ட்னு பேசினதெல்லாம் எதை பற்றி பேசுனாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இது வந்து பிரதீப்பை பற்றி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ஸ்பிரசி வந்து பேசிட்டு இருக்காங்க. பிரதீப்பை பற்றி தான் இவங்க பேசியிருக்காங்க, இவங்க ரெட் கார்டு தூக்குனதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஹிண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னாங்க. பட் இதை கண்டிப்பாக கமல் சார் வந்து இன்னைக்கு கேட்பாரு. கேட்டு இது ஏன் பேசுனீங்க, இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மணிக்கு சப்போர்ட்டிவாக இங்கே வந்து பேசுவாங்க. மணிக்கு கண்டிப்பாக மோட்டிவேட்டிவாக இங்கே வந்து பேசுவார். பிகாஸ் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா மணிக்கு பயங்கர மோட்டிவேட்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் பேசினார். நீங்கள் கேம் போகாத காரணமே வந்து ரவீனா தான் அப்படின்ற மாதிரி ரவீனாவை பயங்கரமாக ப்ளேம் பண்ணி திட்டினாரு. மணிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். இன்னைக்கு மணி வந்து ஃபைனல்ஸ் போயிருக்க வேண்டியது, அதுக்கு போகாமல் இருந்த ஒரு காரணம் வந்து ரவீனா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரவீனாவை ரோஸ்ட் பண்ணியிருந்தார். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு ரவீனாக்கு ஏதோ ஒரு ரோஸ்ட் இருக்கு, ஆனால் மணிக்கு பயங்கரமான சப்போர்ட் கமல் சார் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக அவரோட சப்போர்ட் எப்பவுமே மணிக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.